மெஷர்மெண்ட் எடுத்த துணி இருக்குல்ல, நம்ம கட் பண்ண துணி. கட் பண்ண துணி. ஓகே, தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க பழகலாம். வணக்கம் சாந்தினி. வணக்கம். நான் வந்துட்டு இன்னைக்கு என்ன கத்துக்க போறேன்? ஸ்டிச்சிங். கரெக்டா? நம்ம வந்து பேசிக் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அதாவது கட்டிங் வரைக்கும் நம்ம இப்ப கட் பண்ணி நம்மளோட மெட்டீரியல் மெஷர்மென்ட்லாம் பார்த்து கட் பண்ணி வச்சிட்டோம். மெட்டீரியல் இப்ப நமக்கு ரெடியா இருக்கு. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டிச்சிங் ஒட்ட போறோம். ஒட்ட போறோம். அது ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டியும் பேக் பார்ட்டியும் சேர்த்து ஒட்ட போறோம். ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஸ்டிச்சிங்ல பேசிக்ஸ் கத்துக்கணும்ல. அதுக்கு முன்னாடி இந்த மிஷின் கொஞ்சம் பழைய மிஷின் மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இது வந்து போர்ட்டபிள் மிஷின். போர்ட்டபிள் மிஷின் எங்க வேணாலும் தூக்கிட்டு போய்க்கலாம். எங்க வேணா தூக்கிட்டு போய்க்கலாம். ஓகேவா? இப்போ உங்களோட வீட்ல வந்து எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ்க்கு நம்ம ஏத்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கிக்கணும். அதுக்கு வந்து இந்த போர்ட்டபிள். கரெக்ட். பழைய மிஷின் அந்த டேபிளோட இரும்போட ஃபுல். சோ நீங்க வந்து உங்களோட ஒரு ஸ்பேஸ் வந்து உங்க வீட்ல வந்து அத மிஷின்காக கொடுக்க மினிமலைஸ் பண்ணி இது வந்து போர்ட்டபிள் மிஷின். நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போலாம், எப்ப வேணா தச்சுக்கலாம். ஆனா இதுல அந்த மிஷின்ல கீழ வந்து பெருசா பலகை போட்டு கால் இப்படி பண்றதுக்கு இதுக்கு இதுலயும் வந்து ஒரு பெடல் இருக்கு. அது வந்து ஆட்டோமேட்டட் பெடல். அது அங்க சைடுல ஓகே, போகும்போது நம்ம பார்க்கலாம். அது நீங்க வந்து ஃபுல் எலக்ட்ரிக் தான். நீங்க லைட்டா வச்சாலே அந்த பிரஷர்ல அது வந்து போகும். நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. பண்ணனும்னு அவசியம் இல்ல. அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி தான் இது. கண்டிப்பா ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அப்கிரேட் ஆயிருக்கு இவங்களும். ஓகே, இது வந்து ரொம்ப போர்ட்டபிள். இப்போ நீங்க கபோர்ட்ல எடுத்து உள்ள வச்சிரலாம். உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப எடுத்து மட்டும் நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு போயிரலாமா? போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக். ஓகே, ஓகேவா? உங்களுக்கு பெடல் வந்து ரைட் சைடு கார்னர்ல இருக்கு. பெடல் எடுத்துக்கலாம். ஆஹா, ஓகே. நீங்க பிரஸ் பண்ணி பாருங்க. ஓ மை காட். ஓகே, ஆனா நீங்க கையில பண்ண கூடாது, கால்ல பண்ணனும். ஓகே, கீழ வச்சிரறேன். கீழ வச்சிருங்க. ஓகே, ஓகேவா? சோ இப்போ பேசிக்கா அதே தான். நம்மளோட ஸ்மால் மிஷின் ஒன்னு இருக்கும்ல, பெடல் பண்றோம்ல, அதுலயே ஒரு அப்கிரேடட் மிஷின் தான் நான் சொன்னேன். சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து நீடில் இருக்கான்னு செக் பண்ணனும். இதுல முக்கியமான விஷயம். கரெக்ட்டா? ஓகேவா? சோ நீடில் வந்து நம்ம இதுலயே வந்து இருக்கும். ஓகேவா? இன்பில்ட்டா இருக்கும். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இத வந்து ஸ்க்ரூ இருக்கும். ஓகேவா? சோ நமக்கு வேணும்ன்றது வந்து நம்ம டைட் பண்ணிக்கிட்டு அத நம்ம வந்து கழட்டி மாட்டிக்கலாம். நீடில் டைட்டிங் என்ன யூஸ்? ஏன்னா வந்து ஆமா, இப்போ திடீர்னு வந்து நம்ம ஏதாவது ஒரு சமிக்கி வச்ச வர்க் வச்ச Dress மெட்டீரியல் நம்ம தைக்கும் போது நம்மளோட நீடில் உடைஞ்சிருச்சுன்னா அது மாத்தறதுக்காக உங்களுக்கு சைடுல ஸ்க்ரூ கொடுத்திருக்காங்க. ஏன்னா எடுத்துட்டு திரும்பி போட்டுக்கிறதுக்காக. ஓகேவா? உங்களுக்கு இந்த த்ரெட் வந்து உள்ள போறதுக்காக எல்லாமே ஏரோ மார்க்ஸ் வந்து அதிலே வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஒரு யூட்டன் இருக்கு. சோ வந்து நீங்க அந்த த்ரெட் வந்து இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்குல, ஃபர்ஸ்ட் அந்த கேப் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த கேப்ல விட்டுட்டு அதுக்கு அப்புறம் இதுல வந்து உங்களுக்கு ஒரு யூட்டன் காட்டுதா, அந்த யூட்டன் மேல போயிட்டு வந்தீங்கன்னா இங்க ஒரு வீல் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சோ இந்த வீல் நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா அப் அண்ட் டவுன், நீடில் வந்து அப் அண்ட் டவுனுக்காக தான் அது வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இது உள்ள நீங்க த்ரெட்டை விட்டு எடுத்தாதான் உங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் போய் உள்ள செட் ஆகும். அப்ப துணிக்குள்ள சொருகருக்கு தேவைப்படுற விஷயம் வந்து இந்த கால்ல இருக்க இந்த பெடலும் இதுவும் தேவைதான். ஆமா, அப்பதான் ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு வீல் ரொட்டேட் ஆகும்போது தானே உங்களுக்கு அடுத்த இதுக்கு வரும், குத்தி குத்தி உள்ள போகும். ஓகேவா? அதனால இதுல வந்து நீங்க இந்த த்ரெட் வந்து இதுல வந்து மாட்டிடணும். இது கிளியர். தென் கீழ இருந்து ஒரு நூல் வரும்ல, ரெண்டுத்தையும் நம்ம நீங்க அப்ப சொன்னீங்களே பாபின் கேஸ், அதுல இருந்து ஒரு நூல் வரும். ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து சைடுல விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ மேல கீழ இருந்து இப்படி ஸ்டிட்ச் பண்ணி ரெண்டு வாட்டி வந்து ஸ்டிட்ச் ஆகும். ஓகேவா? பேசிக்கா நமக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். ஒரு கோடு போட தெரியணும் எனக்கு. ஒரு கோடு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோடு போட கத்துக்கணும். அதுக்கு அப்புறம் ஸ்கொயர் ஷேப்ல போட கத்துக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து சர்க்கிள்ஸ் போட கத்துக்கணும். அதுக்கு அப்புறம் உங்களோட நெக் ஃபினிஷ் வந்து நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் கத்துக்கிட்ட அப்புறம் நீங்க ஸ்டிட்ச் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போடுறதுல இருந்து நம்ம வந்து கத்துக்கலாம். ஓகே, ஃபுட் பிரஷரை அப் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிட்டு அது என்ன பண்ணீங்க? எப்படி பின்னாடி இருக்கும். ஓகேவா? லிஃப்ட் பண்றதுக்கு அதுக்கு அப்புறம் நீடில் மொத்தமா தூக்கிக்கும். நீடில் தூக்காது, அங்க இருக்க ஃபுட் பிரஷர் வந்து தூக்கும். ஓ, அதுவே தூக்கிக்குது. ஓகே ஓகே. ஓகேவா? அதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு துணியே உள்ள சொருகவே முடியும் நம்மால. அதுக்கு அப்புறம் வந்து அத கீழ இறக்கிட்டு then you have to start pressing your pedal. அது பிரஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா? ஆமா, பிரஸ் பண்ணாதான் மூவே ஆகும். ஓகே, சும்மா கால் எடுங்க, என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஸ்டாப் ஆயிடும், ஸ்லோ மோஷன்ல நிக்குது. ஓகே ஓகே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த த்ரெட் போடாமலே நீங்க வந்து தைக்க கத்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம். ஏன்னா வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து உங்களுக்கு வரணும்ல, அதுக்காக. ஓ, அப்ப நான் வரைஞ்சிட்டு போடுறது தான் நல்லது இல்ல? ஒரு லைன் போட்டு அதுக்கு அப்புறம் அந்த லைனை கரெக்ட்டா. இப்போ நீங்க வந்து த்ரெட் இன்சர்ட் பண்ணிட்டு போடலாம். நீங்க ஒரு வாட்டி போட்டு பாக்குறீங்களா? ஓகே, ஸ்லோவா. ஓகேவா? இப்போ பெடல் வந்து ஸ்லோவா பிரஸ் பண்ணுங்க. எடுத்தோடனே ஸ்பீடா போக வேண்டாம். ஸ்லோவா, கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியா கொடுக்கணும்.
ஓகே அதேதான் ஆக்சிலேட்டர் மாதிரியே தான் தம்பி ஸ்லோலி வாப்பா இப்போ இந்த yellow கலர்ல லைன் இருக்கே அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டா போடணும் ரிலாக்ஸ் ஹேண்ட்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் ரிலாக்ஸா சோ கை அங்க சும்மா இருந்தா போதும் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும் உங்களோட லைன்ஸ் வந்து தாண்டி போகுது பாருங்க ஓகே இப்போ திரும்ப yellow லைன் கொண்டு வர ட்ரை பண்றேன் கொஞ்சம் ஃபாஸ்டரா பண்ணி பாருங்க ஈஸியா இருக்கும் ஸ்ட்ரைட் லைன் தான போடுறீங்க துணி வந்து இப்படி நவுறுதுல அது வந்து இப்படி எடுத்துட்டு வாங்க சோ கார் ஓட்ற மாதிரி நான் இது பண்ணி நேரக்கணும் கார் ஓட்ற மாதிரி கிடையாது உங்களோட அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு ஏத்த மாதிரி போணும் திருப்பி பிடிங்க நான் இப்படி பண்ணி அப்படி வைக்க கூடாது உங்களுக்கு அப்புறம் பேலன்ஸ் போய்டும் இப்போ திருப்புங்க அந்த எல்லோக்கு அப்படியே ஃபுல்லா முடிச்சிருங்க கீழே போதும் இன்னும் கூட கொஞ்சம் இப்போ என்ன நடந்தது என்ன இதுக்கு தான் அந்த ட்ரிம்மர் ஓகேவா ஓகே இப்போ நீங்களே செக் பண்ணிக்கோங்க இதுக்கு தான் ட்ரிம்மர் ஏதாவது வெட்றது இப்போ இங்க ரொம்ப குட்டியா இருக்குல்ல அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரிம்மர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களோட கோடு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு எங்க கோடு இதுல இருக்கு பாருங்க yellow கலர் பிங்க் லைன்ஸ் நீங்க கேட்டிங்கல ஆமா இது கீழ எங்க ஒரு வாட்டி இங்க இருக்கு பாருங்க ஆமாமா நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வந்திருக்கீங்க திருப்பி கோணலா போயிருக்கு திருப்பி ஸ்ட்ரைட் திருப்பி ரொம்ப கோணலா ஆயிடுச்சு இங்கலாம் திருப்பி ஏன்னா வந்து நீங்க இங்க பாருங்க நீங்க வந்து ஃபாஸ்டரா பண்ணிருக்கீங்க இந்த இடத்துல அது ஸ்ட்ரைட்டா டக்கன் பிளேஸ்மென்ட் வந்து ஸ்ட்ரைட்டா போயிருக்கு அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சோ கொஞ்சம் அந்த ஸ்டெடினஸ் கம்மியா இருக்கு ஸ்லோவா பண்ணுவோம் ஃபாஸ்டா பண்ணுவோம் போக வந்துரும் எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது கேரளாவோட ஒன் சைடு மேப் மாதிரி இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்க்கு இது பெட்டரா இதோட மோசமா பண்ணுவாங்களா எப்படி வரவே வராது இதுல அந்த ஸ்ட்ரைட்டா அந்த கண்ட்ரோல் வராது லைக் அந்த லெக் கண்ட்ரோல் வராது இது ஃபர்ஸ்ட் டைம்க்கு இது பெட்டர் நாட் பேட் थैंक यू ஓகே இப்போ வேற என்ன கத்துக்கணும் இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு A B C D E F G இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இதுதான் வந்து டிஃபரன்ஸ் அந்த நம்ம நார்மல் மெஷினுக்கும் இந்த மெஷினுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் இதுதான் அப்கிரேட் பேசிக்கலி இப்போ நம்ம பெடல் மெஷின் பண்றோம்ல அதுல வந்து இந்த ஸ்ட்ரைட் இதுல ஒரு ஸ்டிட்ச் வருதுல இந்த ஸ்டிட்ச் மட்டும் தான் வரும் இப்போ உங்களுக்கு இங்க zigzag ஸ்டிட்ச் வேணும்னா அந்த ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஷன் அப்புறம் பட்டன் வேணும்னா பட்டன் ஸ்டிட்ச் எது பட்டன் ஃபர்ஸ்ட் ஒன் பட்டன் A பட்டன் நீங்க வந்து அத உங்களுக்கு இந்த பட்டன்ஸ் இருக்கும்ல அந்த ஸ்டிட்ச் வேணும்னா நம்ம அது போட்டு பட்டன் ஸ்டிட்ச்னா இப்படி அந்த கேப் வரும் அதுவா அந்த மாதிரி அதுலயே உங்களுக்கு தெரியுதுல இது வந்து zigzag ஸ்டிட்ச் அந்த zigzagலயே வந்து கேப் விட்டு இருக்கு இது வந்து இந்த சைடு இருக்கு zigzagலயே வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டு இருக்கு அதுக்கு அப்புறம் இது வந்து உங்களுக்கு ட்ரையாங்குலர் ஷேப்ஸ் ஓகே நாட் எக்ஸாக்ட் zigzag அது ட்ரையாங்குலரா வருது இது என்ன மேட்டர் அமுக்கி இறக்குறது வந்து ரிவர்ஸ் ஸ்டிட்ச் போடுறதுக்கு இப்போ நீங்க ஸ்டிட்ச் பண்ணிட்டே இருக்கீங்கல இந்த எட்ஜஸ்ல ஜாயின் பண்ணும்போது உங்களோட ரெண்டு மெட்டீரியல் எட்ஜஸ்ல ஜாயின் பண்ணும்போது ஓவர்லாக் சொல்வாங்க அது பேரு லைக் வந்து நீங்க இப்படி பிரஸ் பண்ணும்போது திருப்பி முன்னாடி வந்துட்டு பின்னாடி போகும் நீடில் வந்து ரிவர்ஸ்ல ஸ்டிட்ச் ஆகும் கார்ல ரிவர்ஸ் எடுப்பீங்கல அதே மாதிரி இது அப்ப டக்குன்னு போகும்போது அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விழும் அவ்வளவுதான் அதுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகே அவ்வளவுதான் அப்போ இந்த மிஷினை பத்தி ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு இனிமே நான் இறங்கி பண்ணி பார்க்க தான் எனக்கு தெரிஞ்சு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும் அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம தைச்ச துணி இருக்குல்ல அது மெஷர்மென்ட் எடுத்த துணி இருக்குல்ல நம்ம கட் பண்ண துணி ஓகே அந்த துணி இப்போ நம்ம தைக்கணும் கரெக்ட்டா இல்லையா இப்போ நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு தான் போறோம் ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும்னு கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம கார்மெண்ட்ல எப்படி தைக்கிறது அப்படினு பார்க்கலாம் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு லைன் போடுறது எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணனும் இப்போ நான் ஷூ வேற போட்டுறதுனால எனக்கு உங்களுக்கு வந்து ஃபீல் வராது நீங்க வந்து பேர் ஃபுட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் பிரஷரோட ஃபீல் கிடைக்கும் எவ்வளவு கொடுக்கணும் பிரஷர்லாம் தெரியும் அப்ப அந்த மாதிரி தான் ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம கட் பண்ண மெட்டீரியல் வந்து நம்ம தைக்க கத்துக்கலாம் எஸ் ஓகே இப்போ நம்ம வந்து கட் பண்ண மெட்டீரியல் வந்து இங்க வச்சிருக்கோம் ஓகேவா சோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணலாம் உங்களுக்கு நம்ம நூல் த்ரெட் எப்படி பண்ணனும்னு சொல்லி கொடுத்தோம்ல சோ நம்ம வந்து மேட்சிங் த்ரெட்ஸ் தான் எடுத்துக்கணும் ஓகே ஞாபகம் இருக்கு Dress-க்கு மேட்ச் ஆற கலர்ல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாபினை வைண்ட் பண்ணிக்கணும் கீழ நூல் இருக்கணும்ல ஃபர்ஸ்ட் சோ கீழ இருக்க நூலையும் நம்ம வந்து வைண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா அதுக்கு வந்து இங்க தனியா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாபின் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அது எப்படி பண்ணுவீங்க அப்போ அதுக்கு பெடல் தானா எல்லாமே பெடல் தான் ஓகேவா இப்போ இத நீங்க வந்து இந்த சைடு வீல் இருக்கும்ல வீல் வந்து இங்க வாங்க ஓகே இந்த வீல் வந்து நம்ம வெளிய இழுத்தா அது வந்து பாபின் வைண்ட் இருக்கு உள்ள இருந்துச்சுனா நீடில் அந்த மேட்டர் வெளிய பாபின் வைண்ட் ஓகே அதுக்கு முன்னாடி பாபின் உள்ள வந்து நம்ம இதுக்கு பேக் சைடுல ஓபன் பண்ணி ஒரு ஓபன் இருக்குல இத ஓபன் பண்ணீங்கன்னா
இதுக்குள்ள வந்து உங்களுக்கு பாபின் ஃபிக்ஸ் பண்றதுக்கான லாக் பாபின் கம்பார்ட்மெண்ட் ஓகே சூப்பர் லாக் ஆகணும் அங்க உள்ள அது லாக் ஆகிறதுக்கு உங்களுக்கு தனியா ஒரு இது இருக்கும் அது ஃபீல் ஆகுமா அமுக்கும் போது லாக் ஆயிடுச்சு ஒரு சவுண்ட் கேட்கும் டக் அப்படின சவுண்ட் கேட்கும் ஓகே அதுக்கு அப்புறம் இவரு க்ளோஸ் சூப்பர் ஓகேவா இப்போ நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒன்னு இருக்குல யூ டர்ன் போடுற மேட்டர் ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஃபர்ஸ்ட் ஒன் 2 இருக்கும் ஓகேவா 1 2 ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம எடுத்துறணும் கீழ போயிட்டு யூ டர்ன் போட்டு தென் திஸ் ஒன் மேல செகண்ட் ஒன் நீடில் ஓஹோ எல்லாமே ஹோல்ஸ் தான் ஓகேவா இது வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மென்ட்க்கு மேல கீழ உங்க நீடில் மேல போயிட்டு வரும்போது இதுவும் மேல போயிட்டு இப்படி ஆனா வளைவா வருது அது ஆட்டோமேட்டிக்கா வரும் ஓகேவா நான் அது ட்ரை பண்ணிட்டா இருக்குறதுல கஷ்டமான விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சிங்ல இதுதான் நினைக்கிறேன் ஏதாச்சும் பண்ணுவோம் அந்த கை போலையே டன் 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 எப்படிங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே அவ்வளவுதான் சூப்பர் இப்போ நம்ம வீல் வந்து நம்ம சுத்தும் போது கீழ இருந்து அந்த நூலை எடுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது வந்துருச்சு நம்ம கீழ ஃபிக்ஸ் பண்ண அந்த நூல் அதுல இருந்து நூலை எடுத்துட்டீங்கன்னா இப்போ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்றதுக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க திரும்பி அத வெளிய எடுக்கணுமா அவ்வளவுதான் வெளிய எடுக்கிறது வந்து வெறும் பாபின் அதுக்காக மட்டும் தான் எடுக்கணும் அது ஏனா இந்த இடம் லாக் ஆயிடும் புரியுது அப்போ வந்து இது வந்து ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு இது ஓபன் ஆகும் ஆனா இப்போ எப்படி கீழ இருந்து எடுத்தீங்க அந்த த்ரெட் அதான் இது நார்மல் வீல் தான் நீங்க நார்மலா ரொட்டேட் பண்ணீங்கனாலே நீடில் கீழ போயிட்டு மேல வரும்ல அந்த பிரஷர்ல வந்து ஆயிடும் சோ பேசிக்கலி அந்த பெடல் அமுக்குனாலே நூல் வந்து இதுல இருந்து வெளியில வந்துக்கினே இருக்கும் அதான் அதோட கடமை ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கணும் அப்ப எஃப் ன்னு எழுதுனது இருக்கு எஃப் ன்னு எழுதுனது இருக்கா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டு ரெண்டு எக்ஸ்ட்ரா கிளாத் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கணும் எதுக்கு இது வந்து எதுக்குன்னா உங்களோட நெக் ஃபினிஷ் ஆயிட்டு வரதுக்கு ஃபினிஷ்டு நெக் மடிஞ்சு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு துணி வேணும் ஓகேவா இதே லைனிங் இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா லைனிங் கொடுத்து உள்ள திருப்பிட முடியும் இப்போ நம்மளது வந்து லைனிங் இல்ல நார்மல் இதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு துணி வச்சு தைக்கிறோம் மடிச்சாதான் ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு இப்போ வந்து நெக் இத வந்து நம்ம நெக் மேல பிளேஸ் பண்ணிடணும் மடிச்சிரணும் பிளேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த நெக் ஷேப்புக்கு நம்ம இத ஸ்டிட்ச் பண்ணிடணும் ஓகே ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம மடிச்சிட்டா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே ஓகேவா கரெக்ட்டா அந்த ஸ்கொயர் ஷேப்ல உங்களோட நெக்கையும் நீங்க வந்து பிளேஸ் பண்ணிடணும் இதுலயே உங்களுக்கு வந்து இன்ச்சஸ் கொடுத்திருப்பாங்க இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் 10 15 20 அது வந்து இன்ச்சஸோட கணக்கு இப்போ அவங்க அதுல வச்சிட்டு நெக்குக்கு வந்து ஒரு 0.5 or 0.25 அந்த இன்ச்ல வந்து அவங்க தைச்சுக்கலாம் அதுவும் மேல ஃபுல்லா இருக்கு ஓகே இப்போ அந்த நெக் ஷேப்புக்கே நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நீங்க பேக் சைடோட வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து அவுட்கம் வந்து தப்பா வரும் ஓகேவா பார்த்தாலே தெரிஞ்சிரும்ல அது நமக்கு அவ்வளவுதான் ஆமா எனக்கு வேற ஒரு क्वेश्चन கேட்கணும் இந்த பழைய மிஷின் இருந்துச்சுல ஆனா அவங்களோட ரேட்ல எவ்வளவு இருக்கும் எனக்கு ஞாபகம் இல்ல இப்போ வந்து டோட்டலா 3 மிஷின்ஸ் இருக்கு 3 மிஷின் இருக்கு இதையும் மீறி வேற ஒரு மிஷின் இருக்கு ஆமா இதையும் மீறி வந்து வேற ஒரு மிஷின் என்னன்னா இதே ஆட்டோமேட்டட் தான் ஆனா அது வந்து அந்த டேபிள்ல பிளேஸ் ஆயிருக்கும் ஃபிக்ஸ் ஆயிருக்கும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்கும் போர்ட்டபிளா இருக்காது அது வந்து இண்டஸ்ட்ரியல் நீங்க வந்து உங்களோட வெயிட்டட் கார்மெண்ட்ஸ் இருக்குல இப்போ உங்களோட ஷர்ட்லாம் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்க கார்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த மாதிரி மெஷின் இந்த மிஷின்ல அது பண்ண முடியாதா பண்ணலாம் ஆனா அவ்ளோ ஒரு உங்களுக்கு இப்போ இந்த மிஷின்ல டெனிம் தைக்க முடியுமானா இந்த மிஷின்ல நம்மளால டெனிம் தைக்க முடியாது அந்த மாதிரி ஓகே அப்ப அந்த ஃபர்ஸ்ட் மிஷினோட காஸ்ட் அதுதான் நான் கேக்க வந்தேன் ஃபர்ஸ்ட் மிஷினோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 5k ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பெடல்ட் பெடல் பெரிய இரும்புல பண்ணிருப்பாங்க அது வந்து பெடல்ல வந்து 5k ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து உங்களுக்கு வந்து 15 நீங்க சைஸ் குட்டியாக ரேட் அதிகம் இல்ல இது சைஸ் குட்டினாலும் அது வந்து நீங்க கரெக்ட் இது ஆட்டோமேட்டட் அப்கிரேடட் வெர்ஷன் அதனால இது போர்ட்டபிள் வேறல நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம் எங்க மொபைல்ன்றப்ப ரேட் வேணும்னே அதிகப்படுத்துவாங்க அந்த மாதிரி நீங்க இண்டஸ்ட்ரியல்னு நீங்க போயிட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு 25 to 30 அது பிரச்சனை இண்டஸ்ட்ரின்னு சொல்றீங்க பெரிய மிஷின் அப்ப அதுல வந்து நீங்க டே டு டே யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து கத்துக்க போறீங்க இப்பதான் நான் பிகினரா இருக்கேன் அப்படினா நீங்க வந்து போர்ட்டபிள் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட் ஓகேவா ஏனா வந்து நீங்க ஸ்டிட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் பழகணும்னா என்ன சொன்னேன் ஸ்ட்ரைட் ஸ்டிட்ச் அப்புறம் ஸ்கொயர் அப்புறம் சர்க்கிள் அதெல்லாம் நீங்க கத்துக்கணும்னா அதுக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் சோ அதுக்கு நம்ம வந்து போர்ட்டபிளா போய்டலாம் ஓகேவா அதுக்கு அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து நம்ம டே டு டே நம்ம தைக்க போறோம் ஓகேவா ஆரல்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வேலையே இதுதான் அப்படினு முடிவாயிருச்சு லெவலுக்கு நம்ம வந்து நம்மளோட கொண்டு போறோம் அப்படி நமக்கு தெரிஞ்சிச்சுனா நம்ம இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்கி வீட்ல வச்சிரலாம் வந்து போய்டலாம் ஓகேவா இப்போ வந்து இவங்க வந்து நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நெக் முடிச்சிட்டாங்களா சோ ஃபாஸ்ட் நான் ஒரு லைன் போடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா ஓகேவா உங்களுக்கு இதுல தெரியுதா ஒரு
ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இவங்க வந்து இங்க பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இவங்க இந்த ஸ்டிச் பண்ணதை நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து பேசிக். ஓகேவா? யார் வேணா தைக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஏன்னா இதுல வெறும் லைன்ஸ் தானே இருக்கு. இப்போ நீங்க லைன்ஸ் போட்டு பாத்தீங்கல்ல, அதே லைன்ஸை வந்து நம்ம வந்து 3ஆ பண்ணிருக்கோம். இதுல உங்களுக்கு புரியுதா? நெக் ஒரு வெர்டிகல் லைன், ஒரு ஹாரிசான்டல் லைன், திருப்பி ஒரு வெர்டிகல் லைன். ஆனா இந்த ஸ்டாப் வந்து கரெக்ட்டா போடணும். ஓகே, அதுதான் நெக்கோட அந்த இப்போ என்ன பண்ணனும்னா இங்க வந்து கொஞ்சம் கட் பண்ணிரணும். ஏன்னா ஈஸியா பெண்ட் ஆகிறதுக்கு பின்னாடி நம்மளோட மெட்டீரியல் இங்க பெண்ட் ஆகுங்க. இப்போ நம்ம திருப்பணும்ல இத. ஓகே, திருப்பும்போது ஈஸி பெண்ட்காக அது ஒரு கட் இருக்குது நல்லது. அவ்வளவுதான். ஆனா ஸ்டிட்ச்க்கு போயிர கூடாது கட். கரெக்ட்டா கட் பண்ணிரணும். ஓகே. சோ உள்ள மடிச்சு தைக்கிறதுக்கான அந்த வெட்டர்லாம் அது. ஓகே, இப்போ நம்ம இப்படி உள்ள திருப்பணும்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ்டு பா வந்துரும். டடன் டடன். ஓகேவா? ஓ ஓகே. இப்போ அந்த ஃபினிஷ்டா உங்களுக்கு ஒரு லுக் வருதுல, அது வந்து இப்படி தான் வரும். ஓகேவா? இது நீங்க வந்து நல்லா வச்சு அயர்ன் பண்ணிரணும். ஓகே, அது ஃபினிஷ் பிரிஸ்க் ஃபினிஷ் வந்துரும். அப்போ வந்து நீங்க அயர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுலயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க வந்து கேன்வாஸ் ஒன்னு இருக்கும். அது வந்து வெச்சிட்டீங்கன்னா மெட்டீரியல் தான சொல்றீங்க? அது வந்து ஒரு பேப்பர் மாதிரி. ஓகே, காலர்க்குல வைப்பாங்களே அந்த மாதிரி வந்து நெக்குக்கு ஒரு கேன்வாஸ் இருக்கும். அது நீங்க வெச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா வந்துரும். ஆனா இப்போ இந்த குர்த்திக்குல ரொம்ப பயங்கர தின்னா இருக்கும் அந்த கேன்வாஸ்ல மெட்டீரியல்ஸ் இருக்குல? இல்ல, கொஞ்சம் தின்னா தான் இருக்கும். நீங்க பேண்ட்க்கு வைக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு அப்புறம் நீங்க ஹிப்புக்கு வைக்கும்போது கொஞ்சம் திக்கா ஃபார்மல் ஷர்ட்ஸ்ல இன்னும் திக்கா இருக்கும். நீங்க காலருக்கு யூஸ் பண்றீங்கல, அது வந்து இந்த நெக்குக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் ரொம்ப திக்கா இருக்கும். இது அயர்ன் பண்ணாதான் அந்த ஃபினிஷ் ப்ராப்பரா உங்களுக்கு. ஆமா, எப்பவுமே வந்து அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிற அந்த இது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். புரியுது. அதனால ஓகே, அந்த லைன்லாம் கரெக்ட்டா ஃபார்ம் ஆயிடும். இப்போ நம்ம கையில இப்படி பண்றோம்ல, அதுக்கு நீங்க ஒரு ஒரே அயர்ன் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட், இதே மாதிரி பேக். இப்போ நம்ம என்ன நெக் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஆமா, நெக் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி அவங்க பேக் நெக்கையும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணனும். சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பேக் நெக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அவங்க அத ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் டாப் ஸ்டிட்ச் போடணும். டாப் ஸ்டிட்ச்னா மேல பண்ணதுக்கு அப்புறம் மேல வச்சு ஒரு ஸ்டிட்ச் போடணும். ஓ, அது எண்ட், இந்த ஷோல்டரோட எண்ட் மாதிரி. ஓகே, அவ்வளவுதான். எப்படி இந்த அக்யூரசி இருக்கு உங்களுக்கு? கரெக்ட்டா நிறுத்தணும்னா நிறுத்திடுறாங்க. அது நீங்க தைக்க பழகிடுங்க. கார் ஓட்டுற மாதிரி தான் இது. ஓகே. ஆனா இப்போ டெனிம்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு இன்கேஸ் லைட்டாக கிழிஞ்சிருக்குன்னு வைங்களேன், டெனிம் எனக்கு இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு, இதை நான் ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த மிஷினில் பண்ணலாம். ஆனால் வந்து நான் தான் சொன்னேன்ல, திக்னஸ் மேட்டர்ஸ். அதுதான் கேட்குறேன். இப்போ அது வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அந்த டெனிம் வந்து இதில் தைக்க முடியாது. இதுலேயே டெனிமில் வந்து கொஞ்சம் லைட் டெனிம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்க இதில் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் இப்போ ஸ்டிச்சிங்ன்ற வரப்போ நீடில் தானே மேட்டர். பேசிக் நீடில் அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே சொருகி வரதான் மேட்டர். ஆனால் உங்களுக்கு நம்ம அந்த ஃபுட் ஸ்டெப்பர் இருக்குல்ல, ஓப்பன் பண்ணி இறக்குறோம், அதோட வித் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். சோ அதுல வந்து உங்களுக்கு அந்த டெனிம் வந்து போகாது. அப்ப இதுவும் நம்ம முடிச்சிட்டு வெட்டணும்ல? அதேதான், சேம் ப்ரொசீஜர் தான். இது நம்ம யூ வெச்சிருக்கோமா இதுக்கு? இது வந்து நம்ம பா வச்சிருக்கோம். இது யூ, இது பாக்ஸ் பா தமிழ்ல. ஓகேவா? தென் அது வந்து யூ. ஏன் அது நம்ம டிஃபரன்ஷியேட் அப்பவே பண்ணுமா? பேக்ல நம்ம யூ டு ஃப்ரண்ட்ல பா அந்த மாதிரி பண்ணுமா? அது வந்து உங்களோட சாய்ஸ், உங்களோட பர்சனல் சாய்ஸ். இப்போ உங்களுக்கு இது வந்து பேசிக். ஓகேவா? பேசிக் நெக்ஸ். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறைய டிசைன் நெக்ஸ் இருக்கு. ஓகேவா? லைக் டெம்பிள் டிசைன், இப்படி அந்த மாதிரி கர்வ் ஸ்கேலப் நெக், உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க போக 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 அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம், கத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா பேசிக்கா வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ பா போடும்போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி டர்ன் பண்ணணும். யூ போடும்போது, பா போடும்போது ஷார்ப் ஸ்டாப், திருப்பி வரணும் ஸ்டாப், திருப்பி மேலே போகணும். அதுக்காக வந்து அது அந்த மாதிரி. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடணும், தூக்கி போட்டுருவோம். சூப்பர், முடிச்சாச்சு. இப்போ இது ஆட்டோமேட்டடா திருப்பிங்க முன்னாடி திருப்பிக்கணும். நீங்க திருப்பும் போது இது எந்த சைடு போதோ அது ராங் சைடு, உள்ள இருக்கிறது ராங் சைடு. நம்ம வெளியே போடுற டாப் ஸ்டிச் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு, ஃபினிஷ்டு சைடு. ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி நெக். ஓகே, இப்போ நம்ம இப்படி கையில வச்சு பண்ணிட்டலாம் இருக்க தேவையில்லை. இப்படி வச்சு அயர்ன் பாக்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் வச்சிட்டோம்னா நமக்கு வேலை ஓவர்ல. அப்புறம் அடுத்த ஸ்டிச்சிங் போயிடலாம் நம்ம. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். சூப்பருங்க. இதுல நான் கொஞ்சம் பண்ணலாம்னு இருக்கேன். வாங்க நம்ம போய் ட்ரை பண்ணலாம். அப்படியே ஏதாவது குட்டியா தாங்க, இவ்ளோ கஷ்டமெல்லாம் தராதீங்க. அக்கா நம்ம வந்து பாக்ஸ் போடுறது அந்த மாதிரி நீங்க வந்து ஏதாவது ட்ரையாங்கிள் போடுறது, பாக்ஸ் போடுறது அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆமா.